வெல்கம் டு மேத்ஸ் கேடி கோட் சேனல். நம்ம சேனலில் சாப்டர் 2ல் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2ல் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். பார்ட் 3ல் பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.49. இங்கே நமக்கு ஒரு பெருக்குத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. 3 + 1 + 1/3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். இந்த இன்ஃபினிட்டி டேர்ம் வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கணும், அதாவது சம் ஆஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஃபஸ்ட்டு உறுப்பு வந்து ஏ ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் பொது விகிதம் காமன் ரேஷியோ ஆர் கண்டுபிடிக்கிறோம். R2/R1. இங்கே R2 1, R1 வந்து 3. ஸோ ஆரோட வேல்யூ 1/3 அண்ட் எஸ் இன்ஃபினிட்டி சம் ஆஃப் த இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். தமிழில் வந்து முடிவுறா உறுப்புகளின் கூடுதல் A/1 - R. ஸோ ஒரு டேர்ம் இன்ஃபினிட்டி வரைக்கும் வந்து நம்ம சம் ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதான் ஃபார்முலா, A/1 - R. இங்கே ஏவோட வேல்யூ 3, 1 - ஆரோட வேல்யூ 1/3. ஸோ 3 டிவைடட் பை, இங்கே ஒரு ஹோல் நம்பர் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இங்கே கீழே 1 இருக்கிறது அர்த்தம். 1 × 3 3. 3யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 - 1. ஸோ 3 டிவைடட் பை 3ல் 1 போயிட்டா 2/3. ஸோ இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 3/1 × 3 மேலே போய்டும், 2 கீழே வந்துடும். 3 3s are 9/2. இதுதான் எஸ் இன்ஃபினிட்டி. இந்த பெருக்கு தொடரினுடைய கூடுதல் வந்து எஸ் இன்ஃபினிட்டி 9/2. அதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ சம் ஆஃப் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.55. கூடுதல் காண்க, ஃபைண்ட் த சம் ஆஃப். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தா 1 + 3 + 5 + அப் டு எக்ஸெட்ரா 40. இந்த டேர்ம் வரைக்கும் சம் ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த டேர்மை நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு 1, அடுத்தது 3, அடுத்தது 5 எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸாக இருக்குது, ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. ஸோ ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் ஆட் நம்பர்ஸோட சம் ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n². என்னங்கிறது இங்கே இருக்க லாஸ்ட் டேர்ம், இதுதான் nth டேர்ம். ஸோ இங்கே n = 40. ஸோ n² = 40². 40 × 40 16,600. ஸோ சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் 1 3 5 அப் டு 40 வரைக்கும் இருக்க டேர்ம்ஸோட சம் ஆஃப் வேல்யூக்கு ஆன்சர் 1600. ஸோ ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா n². செகண்ட் சம் பாருங்கள். 2 + 4 + 6 + அப் டு எக்ஸெட்ரா 80. ஸோ ஈவன் நம்பர்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலாஸ் கிடையாது. நம்ம ஆல்ரெடி சம் ஆஃப் வேல்யூவில் 1 + 2 + 3 அப் டு n வரைக்கும் ஒரு ஃபார்முலா பார்ப்போம். ஸோ அதுக்கு n × n + 1/2. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஆட் நம்பராக இருந்தால் n² யூஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு டேரெக்டாக 2லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே இருக்க எல்லாமே ஈவன் வேல்யூஸ். ஸோ நான் 2வை காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டால் இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். இங்கே 2 2s are 4, இங்கே 3 2s are 6. இப்படியே டேர்ம்ஸ் போயிட்டு 80க்கு வந்து 40 2s are 80. ஸோ 2வை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இந்த டேர்முக்கு மட்டும் இந்த என்னோட ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 1 + 2 + 3 அப் டு n-க்கு n × n + 1/2. இங்கே n = 40. ஸோ 40 × 40 + 1 divided by 2. ஸோ 40 × 41 divided by 2. 1 2 is to 2 2s are 4, 20 0. ஸோ 20 × 41 மல்டிபிள் பண்ணோம்னா 0 1 2 is to 4 2s are 8, 820. ஸோ இங்கே சம்முக்கு நம்ம இந்த வேல்யூ மட்டும்தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பிஃபோரில் ஒரு 2 இருக்குது. ஸோ 2 × 1 + 2 + 3 அப் டு 40க்கு 2 × 820. ஸோ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 0 2 2s are 4,
8 2s are 16. So 2 plus 4 plus 6 up to 80. Sum of value வந்து 1640. Yes, sir. So second term இதோட sum of value find out பண்ண சொல்லியிருந்தாங்க, find out பண்ணிட்டோம். Next sum, example 2.56. இங்கே நமக்கு 15 ஸ்கொயர் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 16 ஸ்கொயர், 17 ஸ்கொயர், அப் டு 28 ஸ்கொயர். நார்மல் இதுக்கு நம்ம இப்போ சம் ஆஃப் வேல்யூ கூடுதல் கண்டுபிடிக்கணும். நார்மலாக ஸ்கொயருக்கு நமக்கு 1லேருந்து தான் வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அப் டு n ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா n இன்ட்டு n + 1 2n + 1 divided by 6. ஸோ நார்மலாக 1லேருந்து சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்க n இன்ட்டு n + 1 2n + 1 by 6. ஆனால் நமக்கு இங்கே எடுத்த உடனே 15th டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஸோ 15th டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம 1லேருந்து எழுதி தான் ஃபார்முலாஸ் எழுத முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அப் டு இங்கே 28 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 28 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துகிட்டு மைனஸ் இந்த 15th டேர்முக்கு முன்னாடி இருக்க 14th டேர்ம் வரைக்கும் கழிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆன்சர் வந்து 15th டேர்முக்கு கிடச்சா போதும். பட் நமக்கு வந்து ஃபார்முலா 1லேருந்து இருக்கனால 1 to 28 ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் இந்த 15th டேர்முக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அப் டு 14th ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலாஸ் எழுத போகிறேன். இங்கே nக்கு பதிலாக 28 எடுத்துக்கணும். இந்த டேர்மில் nக்கு பதிலாக 14 எடுத்துக்கணும். ஸோ nக்கு பதிலாக 28 இன்ட்டு n + 1. அப்போ 28 + 1. இங்கே 2 இன்ட்டு n. அப்போ 2 இன்ட்டு 28 + 1 டிவைடட் பை 6 மைனஸ் இந்த டேர்மில் nக்கு பதிலாக 14 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 14 + 1 2 இன்ட்டு 14 + 1 டிவைடட் பை 6. ஸோ 28 into 28 + 1 29 into 28 into 2. So 28 into 2 என்ன வரும்? 8 2s are 16, remainder 1, 2 2s are 4 + 1 5. 56 + 1. இப்போ 57 by 6 minus இங்கே 14 into 14 + 1 15. இங்கே 2 into 14 28, 28 + 1 29 by 6. இப்போ இந்த 6ல் ஏதாவது நம்பர்ஸை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 2s are 6, 1 2 is 2, 4 2s are 8, 1 3 is 3, இங்கே 1 3 is 3, 5ல் 3 போயிட்டா ரிமைண்டர் 2, 27, 9 3s are 27. ஸோ 14 into 29 into 19 மைனஸ் இங்கே 3 2s are 6, 7 2s are 14. 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். அகைன் 1 3 is 3, 5 3s are 15. ஸோ 7 into 5 into 29. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 14 into 29 மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 4 9s are 1 9, 10 12, 4 2s are 8, 1 2 is 2. Or just check this form. 406 into 19 into இந்த 19 மல்டிபிள் பண்ணிடுறோம். 9 6 are remainder 5, 9 6 are 54, remainder 5, 9 6 are 36, 9 4s are 36, 1 6 is 6, 0 1 4 4 11 7 7. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் 7714 மைனஸ் இங்கே 7 5s are 35, 35 into 29. ஸோ 5 9s are 45, 5 remainder 4, 9 3s are 27, 27 plus 4 31, 5 2s are 10, remainder 1, 3 2s are 6, 6 plus 1 7, 5 1 10, 1015. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 1050. ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 7714 1015 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 14ல் 5 போயிட்டா 9,
0 10 இங்கே 6 ஆகிடும் கேன்சல் பண்ணும்போது 10ல் 1 போயிட்டா 9 6 7ல் 1 போயிட்டா 6 ஸோ ஆன்சர் இஸ் 6699 6699 ஸோ இதுக்கு 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் அப் டு 28 ஸ்கொயர் இதை சம் பண்ணும்போது இந்த டேர்மோட சம் ஆஃப் த வேல்யூ கூடுதல் 6699. நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.57 கூடுதல் காணுங்க ஃபைண்ட் த சம் ஆஃப் கியூபுக்கு கொடுத்துருக்காங்க 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப் டு 16th கியூப். ஸோ நார்மலாக நமக்கு கியூபுக்கு ஃபார்முலா என்னென்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப் டு எக்ஸெட்ரா n கியூப். ஃபார்முலா என்னென்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது கியூபோட ஃபார்முலா. இங்கே n-க்கு பதிலாக 16 இருக்குது. ஸோ n-க்கு பதிலாக 16 அப்ளை பண்ண போகிறோம். 16 கியூப் அப்போ 16 இன்ட்டு 16 ப்ளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 16 இன்ட்டு 16 ப்ளஸ் 1 17 by 2 the whole square. 16 into 17 by 2 the whole square. இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணிடலாம். 1 2 is 2 8 2s are 16. அப்போ 8 into 17 the whole square. ஸோ 17 8ஐயும் மல்டிபிள் பண்ணிடலாம். 7 into 8 56 5 18 8 plus 5 13 136. 136 the whole square. ஸ்கொயர்னாவே இந்த நம்பரை அகைன் போட்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ 136 இன்ட்டு 136. ஃபஸ்ட்டு 6 6 ஆர் 36 ரிமைண்டர் 3 6 3s are 80 21 ரிமைண்டர் 2 1 6 7 8 6 3s are 18 ரிமைண்டர் 1 3 3s are 9 plus 1 10 ரிமைண்டர் 1 3 1 3 is 3 3 plus 1 4 again 6 3 1 is 3 1 1 is 1 6 8 plus 1 9 8 plus 6 14 remainder 1 7 plus 1 8 1. So answer is 18,496. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் க்யூப் பண்ணி சம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் க்யூப் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணும்போது 16 க்யூப் வரைக்கும் ஆட் பண்ணும்போது 18,496. ஸோ அதுதான் நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபைன் பண்ணிட்டோம். சாப்டர் 2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் மேத்ஸ் கேடி கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.